இப்படியே கிளம்பி போனதும் நீ இந்த பேக்கை தூக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிடாத. ஒழுங்கு மரியாதையாக வீட்டில் இருந்து செய்ய வேண்டிய வேலையை பாரு. இவ்வளோ நாளும் நான் தானே செஞ்சேன், என்னமோ இவிய செய்யது மாதிரி பேசுக்கவ. அது என் மூஞ்சி 1.5 பங்குக்கு நீளுது. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க மறந்துச்சு. உன் அண்ணன் பொண்ணு பக்கம் வரதா சொல்லிக்கிட்டு இங்கேருந்து போனியே, அந்த விஷயம் என்னாச்சு? இப்போ எதுக்கு அதை பற்றி கேட்கிய? 4 பேர் என்னை பார்த்து கேட்டால் வேணா அதுக்கு நான் பதில் சொல்லணும்ல. என் அண்ணன் விஷயத்தை பற்றி மற்றவி எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும்? நீ என்கிட்ட இப்படி ஏட்டிக்கு போட்டி பேசுறது மாதிரி நான் மற்ற வீட்டு பேச முடியுமா? நாளைக்கு பின்னாவிய மூஞ்சிலெல்லாம் முழிக்கட்டா? சும்மா சொல்லலாம். எப்போ கல்யாணம்னு முடிவு பண்ணியிருக்காவ? கல்யாணம் இப்போதைக்கு இல்லை. எதுக்கு? வந்து பார்த்தவனுக்கு அண்ணன் பொண்ணு பிடிக்கலையோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வந்தவிய எங்கள் அண்ணன் பொண்ணை பார்க்கவே இல்லை. பார்க்கவில்லை. எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போனவ? என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன காரணம்னு தெரியாது. அவிய வேண்டான்னு போனது கூட ஒரு வகையில் நல்லதுதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு பையன் இருக்கான். ரொம்ப நல்ல பையன், நல்ல குடும்பம், நல்ல வேலை, நிறைய சம்பளம் எடுக்கான். ஒருத்தருக்கு ஒரு பையன் வேலை. நான் அந்த பையன் வீட்டில் சொல்லி பொண்ணு பார்க்க வர சொல்லட்டுமா? வேண்டாத்த. ஏற்கனவே என் அண்ணன் பொண்ணு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா. வேண்டான்னு சொல்லிட்டாளா? எந்த பையனையும் காதல் கீதல் பண்ணுங்களா? என்ன பாருங்கத்த, அவள் என் அண்ணன் பொண்ணு. அவளை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுனியா அத்தனை கூட பார்க்க மாட்டேன். என்னம்மா ஏற்கனவே அத்தனை நிறைய மரியாதை தர்றது மாதிரி உங்களுக்கெல்லாம் நான் இப்போ தர மரியாதையே அதிகம்தான். நான் மனசுக்குள்ளே பேசுனது எப்படி மறுமொழி கேட்டுச்சு? அது மானக்கட்ட மனசில் அத்தை, அதான் எனக்கு கேட்டுட்டு. சரி நான் பேட்டு வர்றதுக்குள்ளே திங்கும்படியாக சமையலை செஞ்சு வை. பாருங்க, என் சமையல் எப்படி குறைச்செண்ணியல்னு வச்சுடுங்க. அப்புறமா நீங்களே பொங்கி தின்னுங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். என்னம்மா உளுந்து கிடந்து எல்லா சமையலையும் இவ்வளோ செய்த மாதிரி பேசுக்கா. நான் செய்யாமல் நீங்களே செய்தியே? உன் சமையல் லட்சணம் தெரியாது. பாயசத்தில் ஏலம் போட்டு இறக்க சொன்னதுக்கு நீ என்ன பண்ண? பாயசம் 1 தரம், பாயசம் 2 தரம், பாயசம் 3 தரம் சொல்லிட்டு இறக்குன்னு விளாச்சே. இப்படியே குறைச்சேன்னா என் கையில் ஒரு பச்சை தண்ணி கூட உங்களுக்கு தரமாட்டேன். நீ தினமும் குடிக்க தர காப்பியே அப்படி தான் இருக்கும். இப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, வளையல நிற்கிற முருங்கை மரத்தை தோண்டி பிடிங்கிட்டு போனாலும் போயிடுவாள்வேன். களவணியடு வாயை திறந்த போதும் எப்பவும் குறையே சொல்லுது. பேக் இதில் இருக்கட்டும், நம்ம உள்ளே போய் சமையல் செய்ய வேலையை பார்ப்போம். சேலெல்லாம் விற்கிற வீடு இது தானே? ஆமாம், உள்ளே வாங்க. கொஞ்சம் பொறுத்துடுங்க, நான் உள்ளே போய் உட்காரதுக்கு பாய் எடுத்துகிட்டு வரேன். பாயின்னு வேண்டாம், இதில் உட்காந்து பார்ப்போம். தரெல்லாம் நல்லா தானே இருக்கு, துணியெல்லாம் அழுக்காவது. 2 பேரும் இதில் உட்காருங்க. ஏமோ நான் இதில் ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனால் எங்கே இருந்தால் சரியாக ஞாபகத்தில் வரல. சேலை மட்டும்தான் வேணுமா? நைட்டு எதுவும் பக்கத்தில்? சேலை மட்டும் போதும். தருணுக்கு பொண்ணு பக்கம் போயிருந்தால ஜாஸ்மின்னு, அந்த வீட்டில் தான் இந்த அக்காவை பார்த்தேன். நல்லா யோசிச்சு சொல்லு, உண்மையிலே இவளை நீ அங்கேயே பார்த்த? எங்கள் ஜாஸ்மின் உனக்கு தெரியுமா? அந்த பிள்ளை உனக்கு யாரு? நீங்கள் யாரை கேட்குதிய? என்ன பேர்? என் வாயெல்லாம் அந்த பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ ஏன் என்ன பேருன்னு அவகிட்ட சொல்லு. நீங்கள் ஜாஸ்மினுக்கு சொந்தக்காரலா? ஜாஸ்மின் என்னோட அண்ணன் பொண்ணு தான். அவளை எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும், என் மகனுக்கு தான் அவளை பொண்ணு பார்க்கணும். அன்னைக்கு நாங்கள் வந்தோம். அன்னைக்கு பொண்ணு பக்கம் வந்த குடும்பம் நீங்கள் தானா? ஆமாம். அதுக்கு என்ன இப்போ? உங்களுக்குலாம் சேரீ கிடையாது, நீங்கள் போங்க. அந்த சேரீயெல்லாம் விற்கிறதுக்கு தானே வச்சுருக்கேன், எதுக்கு தரமாட்டேன்னு சொல்லிய? நீ இந்த சேலையெல்லாம் சும்மா தந்த கூட நான் வாங்க மாட்டேன். நானும் அப்படி தான், தூர போட்டாலும் போடுவேனே தவிர உங்களுக்கு தரமாட்டேன். கவிதா, இங்கே என்ன நடக்கு? அண்ணியோ, இங்கே ஏதோ பிரச்சனை நடக்க போதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு தான் தெரிய மாட்டேங்குது. எப்படியா நம்ம 2 பேத்துக்கும் சேரீ கிடைக்க போகிறது இல்லை. நம்ம 2 பேரும் பேசாமல் கிளம்பிடுவோமா? எனக்கும் அப்படி தான் தோணுது. நீ அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டே கிளம்பிடுவோம். என்னடி 2 பேரும் தோணுன்னு பேசிக்கிட்டு இருக்கிய? ஏமா நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போக போகிறோம். எனக்கு மட்டும் இங்கே என்ன வேலையா? 3 நேரம் சேர்ந்தே கிளம்புவோம். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. உன் வீடுன்னு தெரிஞ்சிருந்தா இந்த படியில் கால் வச்சிருக்க மாட்டேன். முதல் வேலை இந்த பொம்பளை நின்ன இடத்த பீனால் ஊற்றி கழுவணும்.